ஹலோ, உங்கள் பப்பிதா. எங்கள் கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நாங்கள் ஒரு வாக்கிங் போகிறோன்னா நாங்கள் நிறைய இங்கே இருக்கக்கூடிய செடி கொடியில் இருக்கக்கூடிய பழத்தை வந்து நிறைய சாப்பிடுவோம். ஏன்னா நாங்கள் அதை வந்து மிஸ் பண்ண மாட்டோம். இப்போ கூட நடந்து போனால் கலாக்காய் பறித்து சாப்பிட்டோம், நொனாப்பழம் பறித்து சாப்பிட்டோம். அப்போல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நாவப்பழம், எண்ணெய் காரக்காய் இதெல்லாம் பறித்து சாப்பிடுவோம். ஸோ இப்படி இருக்கிறப்ப இங்கே பார்த்து இந்த ரோட்டு ஓரத்தில் ஃபுல்லாக துளசி அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், துளசி. ஸோ இந்த துளசி நாங்கள் என்ன பண்ணோம், டெய்லியும் இப்படி நடந்து போகும்போது ஒரு 4 இலையை பறித்து நாங்கள் சாப்பிடுவோம். இது எதுக்கு தெரியுமா? துளசி சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது நீங்கள் டெய்லி ஒரு 4 இலை சாப்பிடுங்க, இருமல் வராது, சளின்றதே வரவே வராது. இது வந்து நாட்டு துளசி. துளசி நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இந்த துளசி வந்து எதுக்கு முக்கியமாக மலேரியல் ஃபீவர், வைரல் ஃபீவர், இது எல்லாமே இது வந்து க்யூர் பண்ணுங்க. அதனால் துளசி வந்து நம்ம சாப்பிடணும். உங்கள் ஊரில் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க, சாப்பிடுங்க, சரிங்களா? இதனுடைய சயின்ஸ் நேம் வந்து ஓசிமம் சாங்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசிமம் சாங்டம். அது வந்து நீங்கள் எப்படி வேணால் சாப்பிடலாம், ஒன்றும் தேவையில்லை. இதை வந்து இது பண்ணணும், ஜூஸ் போட்டு சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு பறித்து அப்படியே பறித்து சாப்பிட்டாலே போதும், ரொம்ப நல்லது, ஓகேங்களா? உங்கள் ஊரில் இருந்தாக்கா நீங்களும் பறித்து சாப்பிடுங்க, ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.